திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் பல்வேறு மீனவ அமைப்புகளைச் சேர்ந்த ஏராளமானோர் திமுகவில் இணைந்தனர். 800க்கும் மேற்பட்ட மீனவர்களை இன்முகத்துடன் வரவேற்று மகிழ்ச்சி. திமுக தலைவர் மு க ஸ்டாலின் தலைமையில் வருகிற 17ஆம் தேதி திமுக எம்எல்ஏக்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெறும் என சட்டமன்ற கொறடா கேபா வேலு அறிவிப்பு. பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் தாவேக அரசு. மாணவர்களின் விளையாட்டு திறனை முடக்கும் முயற்சி என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கண்டனம். கிராமப்புற பள்ளிகளில் உடற்கல்வி ஆசிரியர்களின் நிழல் கூட படாமல் போய்விடும் என எச்சரிக்கை. மாணவர்கள் போதைக்கு அடிமையாவதை தடுக்க விளையாட்டை ஊக்கப்படுத்த வேண்டும். விளையாட்டிற்காக உள்ளாட்சி அமைப்புகளுக்கு தனி நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டும். மாநில அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி வலியுறுத்தல். தமிழ்நாட்டின் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து வருவதை பற்றி கவலையின்றி ஓய்வெடுத்துக் கொண்டிருக்கிறார் முதலமைச்சர் புரட்டை குமார். இன்றைக்கு பெண் காவலருக்கே பாதுகாப்பில்லாத கேவலமான சூழல் உருவாகியிருப்பதாக திமுக ஐடி விங் குற்றச்சாட்டு. தாவேக ஆட்சியில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சரை சந்தித்து குறைகளை கூறி மனு கொடுக்க முடியாத சூழல். நீண்ட நேரம் காத்திருந்தாலும் அதிகாரிகளிடம் மனுவை கொடுத்துவிட்டு திரும்பும் நிலைதான் உள்ளது என மாற்றுத்திறனாளிகள் குமுறல். திமுக ஆட்சியில் முதலமைச்சரான மு க ஸ்டாலினை தடையின்றி சந்திக்க முடிந்ததாக நிகழ்ச்சி. இன்ஸ்டா இன்ஃபுளுசர்களுக்கு கண்டென்ட் கொடுக்கும் வேலையை செய்யாமல் மின்வெட்டை நீக்க போர்க்கால நடவடிக்கை எடுக்க வேண்டும். தாவேக அரசுக்கு முன்னாள் மின்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி வலியுறுத்தல். தமிழ்நாட்டு மக்களை தெருநாய்களுடன் ஒப்பிட்டு பேசிய நடிகர் ராகவா லாரன்ஸ். நடிகரின் சர்ச்சை பேச்சுக்கு பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம். சிவகங்கை அருகே பெண் காவலர் கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கு. தாவேக நிர்வாகி மகாராஜா உள்ளிட்ட 3 பேர் கொண்ட கும்பல் கைது. சென்னை ராயபுரத்தில் போதை ஊசி செலுத்தி பெண்களை ஆபாசமாக படம் எடுத்து பாலியல் ரீதியாக மிரட்டல். ஜிம் பயிற்சியாளர் மீது பாதிக்கப்பட்ட பெண்கள் புகார். காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. சேலத்தில் தாவேக நிர்வாகி பெண்களை ஆபாசமாக வீடியோ எடுத்த விவகாரம். சிபிசிஐடி விசாரணைக்கு உத்தரவிட இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வலியுறுத்தல். சேலத்தில் பெண்ணின் தலைமுடியை பிடித்து தாக்கிய தாவேக நிர்வாகி. சமூக வலைதளங்களில் காட்டுத்தீயாக பரவும் வீடியோ. தமிழ்நாட்டை இருளில் மூழ்கடித்த தாவேக அரசை கண்டித்து தீவிரமடையும் போராட்டம். திருவள்ளூர் அருகே திருவனூரில் கடந்த 10 நாட்களுக்கு மேலாக நீடிக்கும் மின்வெட்டை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல். திருவண்ணாமலை போளூர் அரசு மருத்துவமனையில் இரவு நேரத்தில் அடிக்கடி மின்சாரம் துண்டிக்கப்படுவதால் நோயாளிகள் கடும் அவதி. தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் ஆட்சிக்கு வந்தால் என விஜய் கூறும் வீடியோ. இரவு 9:50. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம். இரவு 9:50. ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷம். இரவு 9:50. இப்போதுதான் புரிவதாக மக்கள் வேதனை. பீகார் மாநிலம் பாட்னாவில் போதிய ரயில்கள் இயக்கப்படாததை கண்டித்து காவலர் தேர்வு எழுதச் சென்ற மாணவர்கள் போராட்டம். போலீசாருடன் மாணவர்கள் மோதல். கண்ணீர் புகை குண்டுகளை வீசி விரட்டி அடித்ததால் பரபரப்பு. அமெரிக்கா ஈரான் இடையே இன்று அமைதி ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. அதிபர் டொனால்டு ட்ரம்ப் அதிகாரப்பூர்வ அறிவிப்பு. ஐசிசி மகளிர் T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இந்தியா பாகிஸ்தான் அணிகள் இன்று பல பரீட்சை. ஹைத்தி அணிக்கு எதிரான உலகக்கோப்பை கால்பந்து லீக் போட்டி. 36 ஆண்டுகளுக்கு பின்னர் ஸ்காட்லாந்து அணி வெற்றி.